கரூர் மாவட்டம் லாலால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான மணிகண்டன். இவர் பாத்தீங்கன்னா கொத்தனார் வேலை செய்து வராரு. இவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில வேலைக்காக மாயானூருக்கு சென்ற போது அங்கு வசிக்கும் 23 வயது இளம் பெண்ணுடன் கள்ளக்காதல் வளர்ந்திருக்கு. இதனால இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாவும் இருந்து வந்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த 14ஆம் தேதி மணிகண்டன் தனது கள்ளக்காதலியுடன் வீட்டை விட்டு வெளியேறியதால் மணிகண்டனின் தந்தை லாலால்பேட்டை காவல் நிலையத்திலும் மணிகண்டனின் உறவினர்கள் மாயானூர் காவல் நிலையத்திலும் புகார் அளிச்சிருக்காங்க. விசாரணையில இருவரும் கடந்த 23ஆம் தேதி மாயானூர் காவல் நிலையத்தில் பிடிக்கப்பட்டிருக்காங்க. மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனதால இருவரையும் சேர்க்க முடியாது என போலீசார் அறிவுறுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அதிலிருந்து வெறும் சில நாட்களிலேயே நேற்றிரவு மாயனூர் ரயில் நிலையம் அருகே உள்ள தண்டவாளத்தில் மணிகண்டனின் சடலமும் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவரது 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில தலையில் அடிபட்டது போல இருந்ததாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணையும் நடத்தி வராங்க. இதற்கிடையே பாத்தீங்கன்னா மணிகண்டனின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதோடு அவரை கொலை செய்த குற்றவாளியை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி வராங்க. இதையடுத்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்தும் சென்றிருக்காங்க. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.